குட் ஈவினிங் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்குண்டா 2027 பெச் மாணவர்களுக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லாட்டி 3 கிழமை வரைக்கும் பிள்ளைகள் உங்களோட டைம் சரி. இப்போ நீங்கள் படிக்க ஓரளவு கெமிஸ்ட்ரி உங்களுக்கு விளங்கியிருக்கும், ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு விளங்கியிருக்கும், என்னென்று பயாலஜி என்னென்று விளங்கியிருக்கும். ஸோ இப்போ இருந்தே பிளான் பண்ணுங்க. 2027 மட்டும் காத்து கொண்டிருக்காம இப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ 2026லேயே எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க என்று ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை கேட்டு சில பிள்ளைகள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பெரும்பாலானாக்கள் கடந்து போயிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 99.9% கடந்திருப்பீங்க. 0.1% ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி 26 பிள்ளைகளும் அப்படி 25ல இருக்கிற குறிப்பிட்ட ஆக்கள் தெரியும். ஸோ அந்த ஆக்கள் 25ல இருக்கிற ஆக்களை விட நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதும் விளங்கியிருந்தது. அதனாலதான் உங்களுக்கும் இதே அட்வைஸை கொண்டு வந்திருப்பேன். இந்த காலத்துல இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏண்டா இது டிஜிட்டல் யுகம். ஆன்லைன்ல எல்லா எக்ஸசையுமே நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இங்க வந்தது என்னதுக்கு? ஒரு டாக்டராகவோ இல்லாட்டி இன்ஜினியராகவோ மாறுறதுக்கு தான். 100% ஆன ஆக்களுக்கு இந்த எண்ணத்தோட தான் வந்திருப்பீங்க. வேணுமெண்டா 1% வேற ஏதாவது வேற ஏதாவது துறைகளை நாடி வந்திருக்கலாம். நான் அதை பத்தி பேச விரும்பல. இருந்தாலும் இந்த 2 கேட்டகரியாக்களை பத்தி மட்டும் பேசுறேன். அப்போ உங்களுக்கு டாக்டர் இன்ஜினியர் வேணுமெண்டா எல்லாரும் படிக்கிற மாதிரி படிச்சு, இல்லாட்டி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிச்சு நீங்க படிச்சு கொண்டிருந்தீங்கடா டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு ஊரை எடுத்தாலே ஒரு ஊர்ல படிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 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 ஊர்ல 2000-3000 பிள்ளைகள் படிக்குங்க. அதுல ஒரு 400-500 பேர் நைனே இருக்கும். சில ஊர்ல 10,000-15,000 பேர் படிக்கிறார்கள்லாம் இருப்பீங்க. 400-500 நைனே இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட ஏ-லெவல் சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு 20-25,000 நைனே பாட்டி இருக்கும். இன்னொரு 15,000 எயிட்டே பாட்டி இருக்கும். ஒரு 50,000 பேருக்கிட்ட அப்படி பெரிய ரிசல்ட்ஸ் ஆகலே இருப்பீங்க. அன்னளவா சொல்றேன், நாம் அன்னளவான ரிசல்ட்ஸ். ஆனா அவங்களுக்கு டாக்டருக்கும் இன்ஜினியரிங்கும், டாக்டருக்கு 2,000, இன்ஜினியரிங்கு 2,000, ரஃபா அவ்வளவு பேரை தான் எடுக்க போறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ், ஒரு 40,000-50,000 பேர் அவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு ஒரு 4,000 பேருக்குள்ள டாக்டருக்கு இன்ஜினியரிங்க்கு நீங்க போட்டி போடுறீங்கடா எல்லாரும் படிக்கிற மாதிரி படிச்சு நீங்க அந்த இடத்த பிடிக்கவே இல்லாது. ஏண்டா அதுல செகண்ட் சேரிக்கும் தேர்ட் சேரிக்கும். செகண்ட் சே பாட்டி ஆல்ரெடி 2A B எடுத்து வச்சிருக்கும். சில ஊர்ல 3A எடுத்து மெடிசின் கிடைக்காம இருக்கும். சில ஊர்ல A to B எடுத்திருக்கும். சில ஊர்ல ABC எடுத்திருக்கும். சில ஊர்ல எல்லாத்துலயுமே 70 எடுத்து B எடுத்திருக்கும். அந்த பாட்டி 10 மார்க்ஸ் எடுத்தா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்படி இருக்கிற நிலைமையில உங்களோட படிப்பு ரிப்பீட்டோட போட்டி போடுற அளவுக்கு இல்லை. இதைத்தான் காலகாலமா கண்டு கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்க இந்த இடத்த உடனே அடையணுமெண்டா ஒரே ஆப்ஷன் தான், பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க 2027ஓடையும் படிக்கணும், 2026ஓடையும் படிக்கணும். உங்களோட முழு சிலபஸும் கம்ப்ளீட் ஆகணும். இப்ப 2026 பெச்சோட. ஏன்னா 2026க்கு 8ஆம் மாசம் எக்ஸாம் நடக்க போகுது போல இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அது பின்னால மாறலாம், அது தெரியாது. இருந்தாலும் 8ஆம் மாசம் நடக்குதுண்டா அந்த பிள்ளைகளுக்கு சிலபஸ் ஒரு 4 இல்லாட்டி 5ஆம் மாசம் முடிஞ்சிடும். ஸோ அவங்களோட சேர்ந்து படிச்சீங்கன்னா அந்த 4 இல்லாட்டி 5ஆம் மாசத்துக்குள்ள அவங்களோட சிலபஸை முடிப்பீங்க. உங்களோட சேர்ந்து படிக்கக்குள்ள அதே டைம் வரக்குள்ள உங்களோட முழு தியரியும் முடியும். நான் கெமிஸ்ட்ரி என்றதால கெமிஸ்ட்ரியை மட்டும் கேட்கிறேன். கெமிஸ்ட்ரியை நீங்க ஃபுல்லா முடிச்சிடுவீங்க. மிச்சம் ஒரு வருஷமும் இருந்து நீங்க மீட்ட போறீங்க, பேப்பர் செய்ய போறீங்க, ரிப்பீட்டோட குந்திருந்து படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட பெஞ்ச்காரால் அங்க போட்டி இல்லாம போயிடும். ரிப்பீட் காராலோட போட்டிக்கு வருவீங்க. ஸோ மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஆளா நீங்க மாறிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஏ-லெவல்ன்றது பெரிய விஷயமாவே இருக்காது. ஃபர்ஸ்டே
3B தாண்டி நீங்க எப்படி எடுத்துருவீங்க? இறைவன்ற அருளால மேக்சிமம் 3B தாண்டிடுவீங்க. இப்படி படிச்சா அதை 3A மாத்துறது உங்களோட கையில, இல்லாட்டி 390 மாத்துறது உங்களோட கையில பிள்ளைகள். இந்த சாதாரண படிப்பு படிச்சு இந்த ஃபெஸ்ஸைல அடைகிறதுன்றது மிக மிக கடினமான வேலை, கடினமான வேலை. ஸோ இப்ப இருந்தே ஒர்க் பண்ணுங்க. 2027 பெச்சோடையும் படிங்க, 26ஓடையும் படிங்க, 27ஓடையும் படிங்க, 26ஓடையும் படிங்க. ஒரு பாடத்துக்கு 2 கிளாஸ் போய் என்ன செய்ய போறீங்க? 27 கெமிஸ்ட்ரி ஏண்டா ஸ்கூல்ல படிக்க போறீங்க, ஒரு கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ்ல படிச்சு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு ஒரு கிளாஸ் படிங்க, அடுத்த கிளாஸ் போறத அடுத்த பெச்சோட போங்க. டக்குன்னு பாடம் முடிஞ்சிடும் பிள்ளை, டக்குன்னு முடிஞ்சிடும். சரி, நீங்க இப்ப முன்னால படிச்சதுதான் உங்களுக்கு தெரியாண்டு இப்ப விளங்க இல்லை, என்ன செய்யறது? உடனே யாராவது ஒரு ஆள்கிட்ட வீடியோ இருக்கும், வீடியோ வாங்குறது, படிக்கிறது. எத்தனை சேர்மார்க் கொடுக்குறாங்க, இல்லாட்டி எங்கள்கிட்டயும் இருக்குது. நீங்க வீடியோ எடுக்கலாம், படிக்கலாம், நீங்க தேடையும் தேவையில்லை. ஸோ அப்படியே எடுத்து நீங்க படிச்சீங்கடா அது உங்களுக்கு விளங்கிடும். இல்லாட்டி விளங்க இல்லாட்டி ரிவிஷன் கிளாஸ் நடக்கும். நீங்க நேரத்தோட தியரி முடிச்சிட்டீங்கடா ரிவிஷன் கிளாஸ்ல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம் பிள்ளை. சிம்பிளா எல்லாத்தையுமே விளங்கிடுவீங்க. ஸோ காலத்தை தாமதிக்காதீங்க, காலத்தை தாமதிக்காதீங்க. என்னண்டா டைமை விட பெருமதியானது எதுவுமே இல்லை, டைமை விட பெருமதியானது எதுவுமே இல்லை. கோல்டுக்கெல்லாம் நீங்க ஒப்பிடாதீங்க, அது எல்லாத்தையும் விட வெளிவானதுதான் டைம். ஸோ அந்த டைமை சரியா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 27 பெச் ஃப்ரீயா இருக்கிறீங்க, டைம் உங்களோடது. இப்ப நீங்க 26ஓட போட்டி போட்டு படிச்சா ஒருவேளை நீங்க 26ஓட எக்ஸாம் எழுதுறேன்டா எழுதலாம், இல்லாட்டி 27ஓட எழுதுனா நீங்க தான் மெரிட்டா இருப்பீங்க, நீங்க தான் மெரிட்டா இருப்பீங்க. ஸோ மறந்துட வேணாம், கட்டாயம் இப்ப இருந்தே பூஸ்ட் ஆகி படிங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜி இறங்குற மாதிரி இருக்குது, எனர்ஜி இறங்கி கொண்டு போகுது, படிக்கிறதுக்கான எனர்ஜி ஏற்றி வச்சு கொள்ளுங்க. எப்பயுமே மோட்டிவா இருந்து படிங்க.